நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் லட்சுமி. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் வளரும் கட்சிகள் பாதிப்பிற்கு தள்ளப்படுகிறது. செய்தியாளர்களிடம் ஐசக் பேட்டி. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி தலைவர் ஐசக் செய்தியாளர்களை சந்தித்த போது கூறியதாவது: அரக்கோணம் தலைமையிடமாக கொண்டு எனது தலைமையிலான அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி செயல்பட்டு வருகிறது. மேலும் பல்வேறு தேர்தல்களையும் சந்தித்துள்ளேன். இந்த நிலையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்க 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை நிறுத்தி வருகிறேன். இந்த நிலையில் சிறுபான்மை கட்சியான எங்கள் கட்சியின் அங்கீகாரத்தை திடீரென தடை ஏற்படுத்தியது மிகவும் வருத்தமானது. வளரும் கட்சியாக உள்ள சிறுபான்மை கிறிஸ்துவ இஸ்லாமியர் கட்சிகளை தேர்தலில் சந்திக்க விடாமல் தடுப்பது நியாயமானதா? இது ஜனநாயக படுகொலைக்கு சமமானது. ஆகவே நீதிமன்றத்தை அணுகி நியாயம் பெற்று தேர்தலை சந்திக்க தயாராக இருக்கிறோம் என கூறினார். மாநில நிர்வாகி சத்யா, ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகிகள் ஸ்ரீதர், மணி உட்பட பலர் உடனிருந்தனர். நிலவன் டிவி செய்திகளுக்காக செய்தியாளர் ரவி. வாக்குகளை பெருக்க வேண்டும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோட ஜனநாயக படுகொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேர்தல் ஆணையம் முறைப்படியாக 5-6 வருடங்களாக எந்த கேள்வியும் கேட்காமல், எந்த நடவடிக்கையும் எடுக்காமல், தேர்தல் வரும்போது மாத்திரம், தேர்தல் நெருங்கும் போது சிறுபான்மையினர் நடத்தும் கட்சிகளை ஒடுக்குவதும் நீக்குவதும் திசை திருப்புவதும் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது.